கூகுள் பே உள்ளிட்ட யுபிஐ பரிவர்த்தனைகளில் 2000 ரூபாய்க்கு மேல் செலவழிக்கும் போது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படாது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் செல்போன் மூலம் நடைபெறும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதனால் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு சேவை வரி விதிக்கப்படும் என தகவல் வெளியான போது அதை மத்திய அரசு மறுத்தது. இந்த சூழலில் 2000 ரூபாய்க்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் அதற்கும் தற்போது விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான செய்தியில் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பது பற்றி வெளியான செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் முற்றிலும் தவறானவை என்றும் அதுபோன்றதொரு திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது வணிகர்கள் தொடர்புடைய சில குறிப்பிட்ட யுபிஐ பணம் வசூலிப்பு கருவிகள் மூலமாக பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் பொருந்தும் என்றும் நுகர்வோருக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்றும் மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இதை டோரண்ட் கேஸ் சென்னை பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதன்படி சென்னை, திருவள்ளூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் உள்ள வீடுகளுக்கு குழாய் மூலம் சமையல் எரிவாயு வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் மொத்தம் 466 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதி மேலாண்மை ஆணையம் மற்றும் டோரண்ட் கேஸ் நிறுவனம் ஆகியவை அளித்த பரிந்துரைகளை பரிசீலித்து இந்த அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. மொத்தமுள்ள 466 கிலோமீட்டர் தொலைவில் 260 கிலோமீட்டர் கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய பகுதிகளில் வருகிறது. சென்னையில் சேப்பாக்கம், பாரிமுனை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், திருவான்மியூர், அடையார் மற்றும் எண்ணூர், நெட்டுக்குப்பம், வெட்டுவாங்கேணி, நீலாங்கரை உள்ளிட்ட இடங்களில் குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகிக்கப்பட உள்ளது. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரவில் 2 மணி நேரம் ஏற்பட்ட மின்தடையால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். நேற்றிரவு 9:30 மணியளவில் மதுரை மாநகரம் பசுமலை மின் பகிர்மான நிலையத்தில் திடீரென பழுது ஏற்பட்டது. இதனை உடனடியாக சரி செய்ய முடியாததால் மாநகர் பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு போல அமைந்துவிட்டது. பழங்கானத்தம், மாடக்குளம், திருப்பரங்குன்றம், அண்ணாநகர், ஜெய்ஹிந்த்புரம், கீழவாசல், தெப்பக்குளம், அவனியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை நீடித்தது. விளக்கு, டார்ச் வெளிச்சத்தில் சிறிது நேரம் சமாளித்த வணிகர்கள் பின்னர் கடைகளை மூடிவிட்டு வீடுகளுக்கு சென்றனர். உணவகம் போன்ற சில கடைகளில் செல்போன் வெளிச்சத்தில் வியாபாரம் நடைபெற்றது. குழந்தைகள், சிறுவர்கள் வெப்பத்தின் இடையே கொசுக்கடியால் பெரிதும் அவதிப்பட்டனர். பல வீடுகளில் டார்ச் லைட், கொசு பேட் உள்ளிட்டவற்றில் சார்ஜ் தீர்ந்ததால் மக்கள் செய்வதறியாது தவிப்புக்குள்ளாகினர். கோடை காலத்தில் தடையின்றி மின் விநியோகம் வழங்கும் வகையில் மின் தளவாட சாதனங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை பாராட்டி பேசினார். சட்டமன்றத்தில் பேசுவோம். 100 நாள் வேலை ஆட்களுக்கு இன்னும் 1 வார காலத்திலே அதற்கான தொகையை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் உங்களுக்காக குரல் எழுப்பப்படும். அதை உடனடியாக பெற்று தருவதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மூலமாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் எடப்பாடி பழனிசாமி அருமையான கூட்டணி அமைத்திருப்பதாக கூறினார். ஏன் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாரை ஏன் இழிவாக பேசுகிறாய்? நினைச்சு பாருங்க. கூட்டணி அமைக்கலையா? நாங்க யார் வேணாலும் கூட்டணி அமைக்கிறோம். சாத்தூரில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை ஒத்தக்கடையிலும் அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை விலக வலியுறுத்தி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டணி குறித்து யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என பாஜக நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டில் நடந்த பாஜக நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுகவை வீழ்த்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக சமூக வலைதளத்தில் தொண்டர்கள் எதுவும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்றார். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்.
இதேபோன்று வருங்கால முதல்வர் என சுவரொட்டி ஒட்டப்பட்ட நிலையில் சுவர் விளம்பரங்களில் பயன்படுத்தும் சொற்களிலும் மிகுந்த கட்டுப்பாடு தேவை என நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தினார். அதிமுக கூட்டணி கட்சி நிலைப்பாடு குறித்து அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பேச வேண்டாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்திய நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரனும் கூறியுள்ளார். இதனிடையே அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரையோ முன்னாள் அமைச்சர்களோ இனி கூட்டணி குறித்து பேச மாட்டார்கள் என்றும் பாஜகவினரும் எதிர்வினை ஆற்றக்கூடாது எனவும் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். ரொம்ப மே 11ஆம் தேதி மாமல்லபுரம் அருகே பாமக சார்பாக நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டு அழைப்பிதழை அக்கட்சியின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் விசிக தலைவர் திருமாவளவனிடம் வழங்கிய காட்சிதான் இது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு அரக்கோணம் வழியாக சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளரான வழக்கறிஞர் சரவணன் விசிக தலைவர் திருமாவளவனிடம் சித்திரை முழுநிலவு மாநாட்டு அழைப்பிதழை வழங்கினார். இதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் மாநாடு சிறப்பாக நடக்க தனது வாழ்த்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அரசியலில் இரு துருவங்களாக பாமகவும் விசிகவும் இருந்து வரும் நிலையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் விசிக தலைவரை சந்தித்து கட்சியின் மாநாட்டு அழைப்பிதழை வழங்கியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. பெரியகுளம், முருகமலை, தாமரக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து பூமியை குளிர்வித்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. நெய்க்காரப்பட்டி, கனக்கன்பட்டி, ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. போடுவார்பட்டியில் ஆலங்கட்டி மழை கொட்டியது. நகரின் பல இடங்களிலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் ஓடியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி சுற்றுப்புற பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நியூ டவுன், புதூர், பெருமாள்பேட்டை, பெரியப்பேட்டை, செட்டிப்பனூர், காதர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் காளையார்கோவில், கொல்லங்குடி, நாட்டரசன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3வது நாளாக மழை பெய்தது. ஓசூரில் கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, சாமியாபுரம், காளிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. தமிழ்நாட்டில் 1 வார காலத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கக்கூடிய பகுதி நிலவுவதாக தெரிவித்திருக்கூடிய வானிலை மையம் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அன்றைய தினம் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1ஆம் வகுப்பு முதல் பணிக்கு வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை விதி பொருந்தும் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான விதிமுறைகளில் திருத்தங்கள் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1ஆம் வகுப்பு முதல் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை முழுவதுமாக தமிழ் மொழியில் கல்வி பயின்றவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2 முதல் 8 வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியை தமிழ் வழியில் தொடர்ந்தவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு தகுதியானவர் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித்தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாது என்று அரசு குறிப்பிட்டுள்ளது. கல்வி மற்றும் மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றில் தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் என்பதனை நியமன அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கியதில் மாநில கல்லூரி மாணவர் உயிரிழந்த வழக்கில் மாணவர்கள் மோதலை தடுக்க ஆலோசனைகளை வழங்கும்படி இரு கல்லூரி முதல்வர்கள், உயர்கல்வித்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மாணவர்கள் அமைப்புகளுக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் 231 மாணவர்கள் தொடர்புடைய குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் அறிக்கை தரப்பட்டது. அந்த அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா, சான்றோர்கள் படித்த புகழ்பெற்ற பச்சையப்பன் கல்லூரியில் மாணவர்கள் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வேதனை தருவதாக கூறினார். குற்றவாளிகள் பிறப்பதில்லை என்றும் உருவாக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி, கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கல்வி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்தார். 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதலை தடுக்க நீண்டகால தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர், பெற்றோர் கூட்டங்கள் நடத்தவும் அறிவுறுத்தினார். மாணவர்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக எலான் மஸ்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அந்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். இந்த பயணத்தின் போது அமெரிக்க அரசின் திறனாய்வு துறையை நிர்வகித்து வருபவரும் தொழில் அதிபருமான எலான் மஸ்கை சந்தித்து பேசினார். அப்போது விவாதிக்கப்பட்ட விஷயங்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எலான் மஸ்குடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசினார். அப்போது இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தில் எலான் மஸ்கின் அதிநவீன கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சியை ஈடுபடுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இது குறித்து எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியேற்றக்கூடிய பதிவில், தொழில்நுட்பம் மற்றும் புதுமையை உருவாக்குதலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். IPL தொடரில் நேற்றைய லீக் போட்டியில் RCB அணியை பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டி மழை காரணமாக 14 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 14 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளுக்கு 95 ரன்கள் மட்டுமே எடுத்தது. டிம் டேவிட் தனியே ஆளாக போராடி 26 பந்தில் 50 ரன்கள் எடுத்தார். கேப்டன் ரஜத் படிதார் 23 ரன்கள் சேர்த்தார். பஞ்சாப் அணி சார்பில் யான்சன், சாஹல், அர்ஷ்தீப் சிங், பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 96 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது. நேஹல் வதேரா 19 பந்தில் 33 ரன்களும், பிரேனிஷ் ஆர்யா 16 ரன்களும் குவிக்க மற்ற பேட்ஸ்மேன்கள் தங்கள் பங்கை வழங்கினர். இறுதியில் பஞ்சாப் 12.1 ஓவரில் 5 விக்கெட்டுகளுக்கு 98 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. நடப்பு தொடரின் புள்ளிப்பட்டியலில் பஞ்சாப் அணி 10 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும், பெங்களூரு அணி 8 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்திலும் உள்ளன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப சென்னையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் முழுவதும் ஏறுமுகமாக இருந்த தங்கத்தின் விலை நடப்பு வார தொடக்கத்தில் மெல்ல இறங்கியது. ஆனால் பொதுமக்கள் பெருமூச்சு விடுவதற்குள் புதன்கிழமை முதல் தங்கத்தின் விலை மீண்டும் ஏறுமுகமானது. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 8,945 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக 71,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமுமின்றி 1 கிராம் 110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.